இதை கொண்டு வந்திருக்காங்க. உட்கார்ந்த பிறகு அப்படியே எல்லாரும் ஒரு நிழல்ல பார்த்து முதல்ல உட்காருங்க. பல்ல இறங்கி பார்த்து வாங்க. தம்பி ஒரு எலும்பு துண்டு கூட கீழே போடக்கூடாது. என்ன மிச்சம் இல்லாம சாப்பிட்றேன்னு என்ன என்ன மகா பெரிய விருந்தா இருக்கு. நாங்க வினோத் இட்லி போதுமா காலை உணவுக்கு? சரி சரி உங்க எல்லாத்தையும் பாராட்டி 5 இட்லியோட சேர்த்து ஆளுக்கு ஒரு வடை வச்சிருக்கோம். சரிங்களா? அங்க உறவுகள் சும்மா சொல்லாதீங்க. 5 இட்லியே 2 சாப்பிட்றீங்களா? சரி சரி சரி. ஆளுக்கு 5. திரள்நிதி எதுக்குன்னு கேட்கறவங்களுக்கு தான் பதில். எங்க காசை போட்டு எங்க கட்சி செலவுக்கு நாங்களே செலவு பண்ணி பரப்புரை டைத்தப்ப நாங்க சாப்பிடுறோம். திரள்நிதியை பத்தி எந்த நாதாரிக்கும் கேட்கறதுக்கு தகுதி இல்லை. சரிங்களா? போஸ்ட் போட்டு விடுவா. சரி சரி சரி. தெரியாம கேட்டு ஆமா ஆமா. திரள்நிதியோட அர்த்தமே புரியாம இருக்காங்க. லாட்டரி டிக்கெட் பதிலா நல்ல செருப்படியா இருக்கும். ஏன்னா நாங்க என்ன செய்யறோம், ஓட்டு கட்டு வந்தோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க எல்லாரும். நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இட்லிக்கு தேவையானமோ சட்டினி, திமுக ஆட்சியிலே காண போகுது கிட்டினி செய்ய. என்னங்க பட்டுன்னு பேசி விட்டீங்க. இனிமே கிட்னி எல்லாம் சுதாரணமா இருக்கணும்ன்றதுனால நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துட்டேன். இந்த கிட்னினால இந்த திமுகவுக்கு ஆகாதோ? இல்லைங்க, உடல் உறுப்புனாலே அவங்களுக்கு ஆகாது. கல்லீரல் நல்லா இருந்தா சாகத்தை வச்சு குடிக்க வச்சு சாகடிச்சிடுறாங்க. சிறப்பு.